வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் அரசு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகை. அதிமுகவுடன் தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. பாஜகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என துணை சபாநாயகர் தம்பிதுரை பேட்டி. மக்களுக்கு நல்லது செய்யும் கட்சிகளோடு மட்டும்தான் கூட்டணி என மீண்டும் உறுதி. ஒப்புகை சீட்டு இயந்திரத்தின் செயல்முறை விளக்கம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடத்தப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக விசாரணை தீவிரம். ஷில்லாங்கில் சிபிஐ முன்பு கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆஜர். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்துவது தொடர்பாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருப்பூரில் நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டம் மற்றும் அரசு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வரவுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் அரசு விழா மற்றும் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் 2:30 மணியளவில் தனி விமானம் மூலம் கோவை வந்தடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பெருமாநல்லூர் செல்லும் அவர் பல்வேறு திட்டப்பணிகளை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நடைபெறும் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள், பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். பிரதமர் வருகையையொட்டி திருப்பூர் மாவட்டம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. விழா நடைபெறும் மைதானத்தில் மேடை, தரை அமைப்பு பணிகள் மற்றும் ஹெலிபேட் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பாதுகாப்பு பணிகளுக்காக 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக டெல்லியில் இருந்து பாஜக தலைவர்களும் பிரதமர் பாதுகாப்பு அலுவலர்களும் திருப்பூர் மாவட்டத்தில் முகாமிட்டுள்ளனர். திருப்பூரில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக இடையே கூட்டணி உறுதியாக உள்ள நிலையில் சசிகலாவின் சகோதரர் திவாகரனும் கூட்டணியில் சேரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பூரில் நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டம் மற்றும் அரசு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை திருப்பூர் வருகிறார். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக தேர்தல் கூட்டணி உறுதியாக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக, தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய சசிகலாவின் சகோதரர் திவாகரன் முயற்சித்து வருவதாக தெரிகிறது. இதுகுறித்து திவாகரனின் மகன் ஜெய் ஆனந்த் டெல்லியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் இணைய உள்ள கட்சிகள் எவை என்பன குறித்து விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அசாம் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக மாணவர் அமைப்பினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி அசாம், அருணாச்சல பிரதேசம், திரிபுரா ஆகிய 3 மாநிலங்களில் இன்று பல்வேறு நலத்திட்டங்களை துவங்கி வைக்கிறார். இதற்காக அசாம் வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. குவஹாத்தி விமான நிலையத்திலிருந்து ராஜ்பவன் நோக்கி பிரதமரின் வாகன அணிவகுப்பு சென்றபோது குவஹாத்தி பல்கலைக்கழக வாயில் பகுதியில் திரண்ட மாணவர் சங்கத்தினர் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி திரும்பி செல்ல வேண்டும், குடியுரிமை சட்ட திருத்த மசோதா ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாணவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாளை ஆந்திரா வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் ஆந்திர முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறார். ஆனால் இதற்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. இதனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தெலுங்கு தேசம் கட்சி விலகியது. இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு கட்சி நிர்வாகிகளுடன் நேற்று வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாடினார். அப்போது 10ஆம் தேதி ஆந்திரா வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். இதில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்.
மேலும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி டெல்லியில் 11ஆம் தேதி சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் இதில் தேசிய கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு நல்லது செய்யும் கட்சிகளோடு மட்டும்தான் கூட்டணி என்றும் கூறினார். அது என்று தேர்தல் தேதி அறிவிக்கிறார்களோ அன்றுதான் கூட்டணி பற்றி முடிவெடுப்பதாக நேற்று தமிழக முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கூட்டணி யார் என்ன என்பது பற்றி இப்போது ஒன்றும் தெரியாத நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி பிஜேபி நாங்கள் ஒன்றும் பேசவும் இல்லை, அது நிலைமைக்கே வரல. சேர்ந்தா என்ன ஆகும்னா அதை பற்றி அந்த கேள்வியே வரல. முதல்ல நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இருக்கிறோங்களா? இல்லையே. என்டிஏ கவர்மெண்ட் நாங்கள் இருக்கிறோங்களா? 50 MP நாங்கள் வச்சிருக்கிறோங்க. அம்மா உருவாக்கி தந்தார்கள். மலம் பொருந்த கட்சியாக இருக்கிறது. நாங்கள் கூட்டணியில் அங்கே இல்லையே. ஒப்புகை சீட்டு இயந்திரம் மூலம் கள்ள ஓட்டுகள் பதியப்படுவது முற்றிலும் தவிர்க்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர்கள் தாம் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் ஒப்புகை சீட்டு வழங்கும் இயந்திரத்தின் செயல் விளக்க விழா சென்னை ஷெனாய் நகர் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயனும் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கமளித்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டி அளித்தனர். அடுத்த 10 நாட்களுக்கு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாதிரி வாக்குப்பதிவு செயல்முறை விளக்கம் நடைபெறும் என அவர்கள் தெரிவித்தனர். இவிஎம் கூட விவிபேட் ஒரு நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுல முக்கியம் என்னன்னாக்க நம்ம இவிஎம்ல ஓட் போட்ட உடனே யாருக்கு நம்ம ஓட் போட்டிருக்கோம் அந்த சின்னம் அந்த கேண்டிடேட்டோட பேர் நமக்கு ஒரு 7 செகண்டுக்கு வெளிச்சா அதில் நம்ம தெரியும். அதுக்கப்புறம் அந்த கட்டாயி அந்த பாக்ஸுக்கு உள்ளே விழுந்தோம். இதுக்கு நம்ம பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு இன்னைக்குலேருந்து நம்ம தமிழ்நாடு மாநிலத்திலே அத்தனை டிஓ இது இனாகுரேட் பண்ண போறாங்க. முன்னதாக வாக்களித்ததை உறுதி செய்யும் ஒப்புகைச் சீட்டு இயந்திரம் தொடர்பாக பிரச்சார விழிப்புணர்வு வாகனத்தையும் சத்யபிரதா சாஹூ கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பங்கேற்றவர்கள் ஒப்புகைச் சீட்டு இயந்திரத்தில் வாக்கினை உறுதி செய்யும் முறையை செய்து பார்த்தனர். ஷில்லாங் வந்த சிபிஐ அதிகாரிகள் கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமாரிடம் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக விசாரணையை தொடங்கினர். சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கு விவகாரம் தொடர்பாக கொல்கத்தா காவல்துறை ஆணையரிடம் விசாரணை நடத்துவதற்காக சென்ற சிபிஐ அதிகாரிகள் அம்மாநில காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்த விவகாரத்தின் தொடர்ச்சியாக ஜனநாயகத்தை காப்போம் என கூறி மமதா பானர்ஜி உள்ளிட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து ராஜீவ்குமாரிடம் விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டது. இதற்காக டெல்லியிலிருந்து மேகாலயா மாநிலம் ஷில்லாங் வந்த சிபிஐ அதிகாரிகள் இன்று ராஜீவ்குமாரிடம் விசாரணை நடத்தினர். காவல் ஆணையர் ராஜீவ்குமார் தனது வழக்கறிஞர் படை பரிவாரங்களுடன் சிபிஐ முன்பு ஆஜரானார். 80 முதல் 100 கேள்விகள் வரை அவரிடம் துருவி கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மார்ச் மாத இறுதிக்குள் 5500 பள்ளிகளில் தலா 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். சுற்றுச்சூழல் துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர் செங்கோட்டையன், பிளாஸ்டிக் ஒழிப்பில் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் பெருமைப்பட தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறையை பொறுத்தவரையில் இன்றைக்கு பல்வேறு மாற்றங்கள் உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு தூய்மையான இந்தியா என்று சொன்னாலும் கூட தமிழகம்தான் இன்றைக்கு பாலித்தீன் இல்லாத மாநிலமாக உருவாக்குவதற்கு 1ஆம் தேதி என்றே நம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் அந்த பணிகளை துவங்கியிருக்கிறார்கள். மார்ச் மாத இறுதிக்குள் 1200 பள்ளிகளிலே அட்டல் டிங்கர் லேப் என்று சொல்லப்படுகிற 20 லட்சம் மதிப்பிலே இருக்கின்ற அந்த விஞ்ஞான உலகத்தை நோக்கி செல்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு சயின்ஸ் லேப் உருவாக்கி தரப்படும். அதேபோல மானுடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு பல்வேறு பணிகள் சிறப்பான முறையில் இன்றைக்கு ஆற்றி வருகிறோம்.
ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திற்கு தடை கேட்டு அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையத்தை தமிழக அரசு நியமித்தது. 2 வருடங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த விசாரணைக்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பல்லோ நிர்வாகம் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து விசாரிக்க அரசு சாராத மருத்துவக் குழுவை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. 21 பேர் கொண்ட மருத்துவர் குழு அமைக்க வலியுறுத்தி தங்கள் தரப்பு விடுத்த கோரிக்கையை ஆறுமுகசாமி ஆணையம் நிராகரித்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த மனு மீதான விசாரணை பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெறுகிறது. டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக 20 ரயில்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. கடந்த சில மாதங்களாக டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பனிக்காலம் நிறைவடையும் காலங்களிலும் டெல்லியில் பனிமூட்டம் குறைந்த பாடில்லை. டெல்லியில் இன்று காலை வெகு நேரமாகியும் கட்டடங்கள், நீர்நிலைகள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் கடுமையாக இருந்தது. எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியது. இதன் காரணமாக 20 ரயில்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. இதனால் பயணிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. கணவனால் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட சந்தியாவின் உடல் பாகங்கள் கிடைத்த நிலையில் தலையை தேடும் பணியில் காவல்துறையினர் 3வது நாளாக ஈடுபட்டுள்ளனர். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை குப்பைக் கிடங்கில் வீசப்பட்டிருந்த பெண்ணின் கை மற்றும் 2 கால்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினரின் தீவிர விசாரணைக்கு பிறகு அந்த பாகங்கள் தூத்துக்குடியை சேர்ந்த சந்தியா என்ற பெண்ணுடையது என உறுதிப்படுத்தப்பட்டது. துணை நடிகையான சந்தியாவை கொலை செய்த அவருடைய கணவர் பாலகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின்படி ஈக்காட்டு தாங்கல் மற்றும் அடையாற்று பாலத்தின் கீழே மற்ற பாகங்கள் மீட்கப்பட்டன. இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சந்தியாவின் தலை மட்டும் கிடைக்கவில்லை. இதனால் அவரது தலையை மீட்க பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் தேடும் பணியில் காவல்துறையினர் 3வது நாளாக ஈடுபட்டுள்ளனர். டெய்சன் என்ற மோப்பநாய் உதவியுடன் சந்தியாவின் தலையை தேடும் பணியில் அவர்கள் இறங்கியுள்ளனர். உடுமலை அருகே முகாமிட்டுள்ள சின்னத்தம்பி காட்டு யானையை கும்கி யானைகளை விரட்டியடித்த காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் பின்புறம் தஞ்சமடைந்திருந்த காட்டு யானை சின்னத்தம்பி அங்கிருந்து வெளியேறி மடத்துக்குளம் பகுதியில் முகாமிட்டுள்ளது. அங்குள்ள கரும்பு, நெல் உள்ளிட்ட விளைபொருட்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் தற்போது வாழை மரங்களை ருசி பார்த்துவிட்டு வாழைத்தோப்புக்குள்ளேயே பதுங்கியுள்ளது. இதனிடையே சின்னத்தம்பி யானையை காட்டிற்குள் விரட்ட 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன. இருப்பினும் வனத்துறையினரின் முயற்சி தோல்வியில்தான் முடிகிறது. இதனிடையே விரட்டுவதற்காக வரவழைக்கப்பட்ட 2 கும்கி யானைகளை சின்னத்தம்பி யானை திடீரென துரத்தியது. இந்த காட்சி அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தேதி அறிவித்த பிறகு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும், திருபுவனம் பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். படுகொலை வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தமிழக அரசு விசாரிக்க வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு அதை உட்படுத்த வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு அனைவரும் காத்திருக்கிறோம். அந்த அறிவிப்பு வந்த பிறகு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை தொடங்கும். நான் வழக்கமாக அந்த தொகுதியில் போட்டியிட்டு வருகிறேன் 99 அது என்னுடைய சொந்த தொகுதி. எனக்கு அங்கேதான் வாக்கு இருக்கிறது. ஆகவே அந்த தொகுதியில் போட்டியிடுவது என்னுடைய விருப்பம் என்கிற அடிப்படையில் ஏற்கனவே நான் கருத்து தெரிவித்திருக்கிறேன். நடிகை பிரியா வாரியார் நடித்த முத்த காட்சி சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மலையாள படமான ஒரு அடார் லவ் படத்தில் கண் சிமிட்டும் காட்சிகள் மூலம் பிரபலமானவர் நடிகை பிரியா வாரியார். இந்த படம் இன்னும் திரைக்கு வராத நிலையில் கண் சிமிட்டும் காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வந்தன. இதனால் பிரபலமான அவர் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஸ்ரீதேவி பங்களா என்ற படத்தில் நாயகியாக நடித்திருக்கிறார். அந்த படத்தின் ட்ரெய்லரில் பிரியா வாரியார் சிகரெட் பிடிப்பது, மது அருந்துவது போன்ற காட்சிகள் இடம்பெற்று கடும் சர்ச்சைக்குள்ளாகின. இந்த நிலையில் மலையாளத்தில் உருவான ஒரு அடார் லவ் என்ற படம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு காதலர் தினமான பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ட்ரெய்லர் காட்சி சமீபத்தில் வெளியானது. இதில் நாயகன் ரோஷன் பிரியா வாரியாருக்கு லிப்லாக் கொடுக்கும் சர்ச்சைக்குள்ளான காட்சியும் இடம்பெற்றுள்ளது. இந்த காட்சிகள் பள்ளி சீருடையில் இடம்பெற்றிருந்ததால் நெட்டிசன்களும் பிரியா வாரியாரின் ரசிகர்களும் கடுமையாக விமர்சித்துள்ளனர்.
பொன்னேரி அருகே பெட்ரோல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திலிருந்து டேங்கர் லாரி ஒன்று 20,000 லிட்டர் பெட்ரோலை ஏற்றிக்கொண்டு மறைமலை நகரில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்று கொண்டிருந்தது. அத்திப்பட்டு புதுநகர் அருகே லாரி சென்று கொண்டிருந்த போது என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. லாரியின் முன்பக்கம் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனை கண்ட ஓட்டுநர் தமிழ்மணி உடனடியாக கீழே இறங்கி ஓடினார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் டேங்கருக்கு தீ பரவுவதற்கு முன் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர். இதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து மீஞ்சூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலை 6 நாட்களுக்கு பிறகு கிருஷ்ணகிரி மார்கண்டேய நதியை கடந்து சென்றதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஈஜிபுரா பகுதியில் 64 அடி உயரம் 26 அடி அகலம் கொண்ட பிரம்மாண்ட பெருமாள் சிலை நிறுவப்பட உள்ளது. இதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் கொரக்கோட்டையில் கோதண்டராமர் சிலை கடந்த டிசம்பர் மாதம் வடிவமைக்கப்பட்டு 240 டயர்கள் கொண்ட மிகப்பெரிய கார்கோ லாரி வழியாக பெங்களூரு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, மத்தூர், பர்கூர் வழியாக கடந்த 3ஆம் தேதி கிருஷ்ணகிரி குருபரப்பள்ளி வந்த கோதண்டராமர் சிலை மார்கண்டேய நதியை கடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மார்கண்டேய நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் 200 டன் எடை மட்டுமே தாங்கும் சக்தி கொண்டது என்பதால் வாகனத்துடன் சேர்த்து 500 டன் எடை கொண்ட கோதண்டராமர் சிலை நதியை கடக்க அதன் அருகில் மண்பாதை அமைக்கப்பட்டது. 4 புல்லர் வாகனங்களை கொண்டு சிலையை நகர்த்த எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது. இறுதியாக 6 புல்லர் வாகனங்களை கொண்டு கடின முயற்சிக்கு பின்னர் சிலை அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது. திருச்சி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று காளைகளை அடக்கினர். திருச்சி மாவட்டம் லால்குடி கீழ வீதியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் அரியலூர், பெரம்பலூர், மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 650க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 450க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். இதில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியினை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு களித்தனர். பல்லாவரம் அருகே வெகு நேரமாக நின்று கொண்டிருந்த காருக்குள் ஓட்டுநர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த பல்லாவரம் அருகே அனகாபுத்தூர் சாலையோரத்தில் கார் ஒன்று வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தது. காரின் உள்ளே ஆள் இருப்பதை கண்ட பொதுமக்கள் அவரை எழுப்ப முயன்றனர். ஆனால் அவர் அசைவில்லாமல் இருந்ததால் கண்ணாடியை உடைத்து உள்ளே பார்த்தபோது கார் ஓட்டுநர் தூங்கிய நிலையிலேயே உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் காமராஜபுரத்தை சேர்ந்த 36 வயதான பிரபு என்பதும் திருமணமாகி கடந்த 6 மாதங்களாக அவர் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்ததும் தெரியவந்தது. உயிரிழப்புக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே தாய் இல்லாத குழந்தையை தந்தை சூடு வைத்து சித்திரவதை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே சூரியக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவரது மனைவி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயால் உயிரிழந்தார். இவர்களுக்கு 7 வயதில் மகளும் 4 வயதில் மகனும் உள்ளனர். 7 வயது சிறுமி வாவாரை அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் பள்ளிக்கு வந்த சிறுமியின் கன்னத்தில் சூடு வைத்த காயம் இருப்பதை கண்ட ஆசிரியர் அது குறித்து சிறுமியுடன் கேட்டுள்ளார். அதற்கு தனது தந்தை சமீப காலமாக தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் சூடு வைத்து சித்திரவதை செய்வதாகவும் சிறுமி கூறியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர் குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் சிறுமியை மீட்டனர். மணிகண்டனை கைது செய்யவும் அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர். விசாரணைக்கு பயந்து காவலர் ஒருவர் தூக்க மாத்திரை சாப்பிட்டு மயங்கி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கோவையை சேர்ந்த சையத் அகமது சென்னை புழலில் இருக்கும் அவரது நண்பர்களை பார்ப்பதற்காக கடந்த மாதம் சென்னை வந்துள்ளார். சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த காவலர் ஒருவர் அவர்களை விசாரித்துவிட்டு அவர்களிடமிருந்து 10,400 ரூபாயை பிடுங்கி சென்றுள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் நடைபெற்ற விசாரணையில் பணத்தை பறித்து சென்றவர் எண்ணூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சுரேஷ்குமார் என்பது தெரியவந்தது. அவரிடம் விசாரணை நடத்த அழைக்கப்பட்ட நிலையில் எண்ணூர் அனல்மின் நிலைய வளாகத்தில் சுரேஷ்குமார் மயங்கி விழுந்தார். சக காவலர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தன்னை கைது செய்யக்கூடும் என அஞ்சி தூக்க மாத்திரை சாப்பிட்டதாக காவலர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். காவலரின் இந்த செயல் அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. ரயில்வே காவலர்களின் தற்கொலையை தடுக்க பல்வேறு கவுன்சிலிங் மற்றும் மனப்பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக ரயில்வே காவல்துறை ஏடிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். தாகூர் டென்டல் கல்லூரி சார்பாக உடல் நலம் பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி சென்னையில் நடைபெற்றது. இதில் காவல்துறை தரப்பில் ஏடிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்ட 14 பேர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சைலேந்திரபாபு காவலர்கள் தற்கொலை அதிகரித்து வருவது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என கூறினார். அத்துடன் ரயில்வே காவலர்களின் தற்கொலையை தடுக்க பல்வேறு கவுன்சிலிங் மற்றும் மனப்பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம் பெரிய அளவில் வெல்னஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரயில்வே காவலர்களும் போயிட்டுருக்காங்க. உடல் நலம் மனநலம் இந்த தற்கொலை பண்ணாமல் இருக்கிறதுக்கான தடுப்பு முயற்சி, அதாவது மனநல கலை பயிற்சி ஒன்று பெரிய அளவில் போயிட்டுருக்குது. அது இப்போது படம் நடந்து முடியக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் தற்கொலை பண்ணக்கூடிய ரொம்ப குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.